கந்தாலங்காரம் வந்து முருகனே நேரா இந்த கலியுகத்துல எந்தெந்த பக்தன்லாம் கஷ்டத்துல இருக்கணும், எவெல்லாம் மீள முடியாத துயரத்திற்கு அவனை கரை சேர்க்கறதுக்காக 60 நாள் படைக்கப்பட்டதான் சார். அதுல வந்துங்க சார் கிட்டத்தட்ட ஒரு 101 பாடல் கிட்ட இருக்குங்க சார். அதுல நீங்க முருக பக்தர்ல இருந்து அந்த புக்கை வாங்கி நீங்க ஸ்டார்டிங் 1ல இருந்து 101 பாடல்களையும் வரிசையா படிச்சுக்கிட்டே வாங்க சார். அதுல ஏதாவது ஒரு பாடல் படிக்கும் போது உங்க மனம் லயப்படுங்க சார். ஏதாவது ஒரு பாடல் நீங்க படிக்கும்போது அது நம்மளுக்குன்னே இருக்கிறது, அர்த்தத்தோட படிங்க, நம்மளுக்குன்னே இருக்கிறதுன்னு லைஃப் அந்த பாடல் கெட்டியா பிடிச்சுக்கணும் சார். இது ஒரு பெரிய சூட்சமம். அதுல ஒரு பாடல் இருக்குங்க சார், எப்பேற்பட்ட அருணகிரிநாதர் பாருங்க எப்படி முருகருக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னாங்க சார். ஒரு பிரச்சனைனா நம்ம முருகனை கூப்பிட்டு வரல, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், முருகா காப்பாத்தின முருகான்னு சொல்லுவோம்ல. பட் அந்த பதிகம் மட்டும் சார், முருகா லேட் பண்றாத, உடனே எனக்கு பண்ணுன்ற ஒரு பதிகம் சார். என்னன்னா, கொல்லித்தலையில் எறும்புது போல உளையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளை ஒரு கோடி முத்தம் தள்ளி கொழிக்கும் கடை செந்தில் மேவிய சேகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. இதோட அர்த்தம் என்னன்னாங்க சார், கொல்லித்தலையில் எறும்பது போல நான் பிரச்சனை மாட்டேன், 2 சைட்ல எறும்பு மாட்டினா எப்படி ஒரு துன்பம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு முருகா, நீ வந்து லேட் பண்ணாத, உடனே என்ன காப்பாத்துனா உடனே வருவார் அந்த முருகர் அந்த பாட்டு. அதே மாதிரி முருகர் நீங்க நினைவில் கனவிலும் பார்க்கணும், அந்த செங்கேர் எடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோலும் பதும மலர் கொங்கே தரளம் ஜோரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. அது என்ன சார், நான் எங்கே நினைச்சாலும் நீ வந்து முருகரை முன்னாடி நில்லுன்றது உதாரணம் வந்து அந்த பாடல் சார். அப்படி கூப்பிட்டு தான் அருணகிரிநாதர் வந்தார்.